இந்த குடும்ப வன்முறைகள்லாம் இருக்குல்ல, தினமும் நியூஸ் பேப்பரில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவியை கொன்னுட்டான் நடத்தையில் சந்தேகப்பட்டு, மனைவி வந்து கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்த கணவனை தலையில் அம்மிக்கல்ல போட்டு கொன்னுட்டதா சொல்லி மனைவி வந்து இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா தினமும் ஒரு கொலை 2 கொலை நடந்துக்கிட்டே இருக்குது. நாம் இதை வேடிக்கை பார்த்து இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? இந்த தாய்மொழி வழியில் கல்வி இல்லைங்கிறது தான் காரணம். தாய்மொழி வழியில் நம்ம தொழில் செய்யலைங்கிறது தான் காரணம். ஏன் அந்த குடும்ப வன்முறைகளுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பெண்கள் வந்து பெண்களை ஒரு அடிமையாக பார்க்குறாங்க. பெண்களை பார்த்தா அவனுக்கு ஒரு அடிமையாக பார்க்குறாங்க. ஏன் அடிமையாக பார்க்குறாங்க? அவங்க வேலைக்கு பெருசாக போகிறதில்ல. ஆண்களுடைய பொருளாதாரத்தை நம்பி தான் அவங்க இருக்காங்க. வேலைக்கு போனால் கூட ஒரு பேருக்கு போகிறாங்க. அவங்களுக்கு குறைந்த வருமானம் தான் கொடுக்கப்படுகிறது. அதனால் நானும் வேலைக்கு போகிறேங்கிற மாதிரி தான் அவங்க போயிட்டுருக்காங்க. ஆண்களுக்கு நிகராக வந்து பெரும்பாலான பெண்கள் சம்பளம் வாங்குறதில்ல. அப்படி இருக்கும்போது ஆண்களுடைய பொருளாதாரத்தை நம்பி தான் ஒரு குடும்பமே நடக்குது. அப்படி இருக்கும்போது ஏன்னா இங்கே வந்து இது எதுக்கு நான் தாய்மொழி கல்வியோட சொல்லிட்டு இதை எப்படி நான் சம்மந்தப்படுத்துகிறேன் அப்படின்னா, தாய்மொழியில் நிறைய பெண்கள் வீட்டில் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இங்கே வேலை ஆண்களுக்கே சரியாக வேலை கிடைக்க மாட்டேங்குது. அதனால் ஆண்கள் எப்படியாவது கஷ்டப்பட்டு போராடி ஒரு வேலையை வந்து பார்த்துடுறாங்க. பெண்களெல்லாம் அந்த போராட்டத்தில் பின்வாங்கிடுறாங்க. காரணம் இங்கே வந்து படிக்கிறது கஷ்டம், வேலை பார்க்குறது கஷ்டம். காரணம் கல்வி என்பது ஆங்கிலத்தில் இருக்கிறது. தொழிலில் ஆங்கில தலையீடு அதிகமாக இருக்குது. அதனால தான் நிறைய பசங்க பள்ளிக்கூடத்துக்கு போனால் கூட 10வது தாண்ட முடியாமல் அப்புறம் சூப்பர் மார்க்கெட்டு எங்கேயாவது ஒரு வேலையில் போயிடுறாங்க. அவங்களுக்கு நிறைய கனவுகள் இருக்கு. ஆனால் அந்த கனவுகளை அடைய முடியாததுக்கு இந்த ஆங்கில வழி கல்வி தான் காரணமாக இருக்குது. இதுதான் வந்து பெண்கள் வந்து வேலையில் அந்த தொழில்துறையில் வந்து ஆண்களுக்கு இணையாக முன்னேறி போகாமல் தடுக்கப்படுவதற்கு இந்த ஆங்கில வழி கல்வி தான் காரணம். இப்போ ஜப்பானில் இருக்கிற பெண்கள் எல்லாரும் பார்த்திங்கன்னா சுதந்திரமாக இருக்காங்க. காரணம் அவங்க தாய்மொழியில் கல்வி கற்கிறாங்க. கல்வி கற்பது அவர்களுக்கு எளிதாக இருக்கிறது. தொழில் செய்வது அவர்களுக்கு எளிதாக இருக்கிறது. அவங்களுக்கு அவங்க மொழியை தவிர வேறு எந்த மொழி, ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, இங்கிலாந்து எல்லா இடத்துலையும் பார்த்தா அவங்க தாய்மொழியில் இவங்க முன்னேறிய நாட்டின் அனைத்தரும் அவங்க தாய்மொழியில் தான் கல்வி கற்கிறாங்க, தாய்மொழியில் தான் தொழில் செய்கிறாங்க. அதனால அந்த பெண்களுக்காக இருந்தாலும் சரி, ஆண்களுக்காக இருந்தாலும் சரி, படிப்பது ஈஸி, தொழில் செய்வது ஈஸி. அதனால் வேலை வாய்ப்பு என்பது அங்கே கிடைத்து விடுகிறது. வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டேன்றாங்க. இங்கே வேலைக்கு ஏராளமானவர் இருக்காங்க, ஆனால் வேலை இல்லை. அதனால தான் வெளிநாட்டுக்காவது போகிறாங்க. அந்த அளவுக்கு வேலையை கண்டுபிடிக்க முடியல. சுயசிந்தனை என்பது இல்லை. ஏன்னா இங்கே படிக்கிறதே கஷ்டமாக இருக்குது, வேலை பார்க்குறது கஷ்டமாக இருக்குது. ஒரு தொழிலை செய்கிற காரணம் இந்த ஆங்கில மொழியோட ஆதிக்கம். இதனால தான் என்ன ஆகுது அப்படின்னா, இங்கே பெண்கள் நிறைய பேர் வீட்டில் இருக்காங்க. வீட்டில் இருக்கும்போது அந்த பெண்கள் அடிமையாக மாறிடுறாங்க, அடிமையாக பார்க்கப்படுகிறார்கள். ஆண்களின் பார்வையில் இந்த பெண்கள் ஒரு அடிமையாக தெரிகிறார்கள், தண்டமாக தெரிகிறார்கள். அதனால் இது ஆண்களுக்கு அந்த பெண்களின் சுமை இருக்குல்ல, பொருளாதார சுமை, அது ஆண்களின் தலையில் ஏற்றப்படுகிறது. அதனால் என்ன பண்ணுறான், தனது கோபத்தை அந்த பெண்களின் மீது வெளிப்படுத்துகிறான். பெண்களின் மீது அடிக்கிறான், உதைக்கிறான். அதே நேரத்தில் அந்த பொண்ணை பிடிக்கல அப்படின்னா இங்கே பிரிவதற்கும் அனுமதி கிடையாது. ஏன்னா அவள் இப்போ ஒரு பரிதாபத்திற்குரிய ஒருவளாக, பெண் என்பவள் பரிதாபத்திற்குரியவளாக இருக்கிறாள். ஏன்னா வேலைக்கு பெரும்பாலும் பாதி பெண்கள் போகிறது கிடையாது, பாதி பெண்கள் தான் வேலைக்கு போகிறாங்க. அப்போ வேலைக்கு செல்லாத அந்த பெண் வந்து இன்றைக்கி பரிதாபத்திற்குரிய ஒரு பெண்ணாக இருக்குது. அப்போ அவளை விட்டு நீ பிரிஞ்சால் யாரும் அதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க. அதுவே துணிச்சலாம் நல்லா வேலை பார்க்குற ஒரு பெண், கையில் ஒரு 10,000 20,000 சம்பாதிக்கிற ஒரு பெண் வந்து பிடிக்காத வாழ்க்கையிலிருந்து நான் விலக விரும்புகிறேன் என்றால் அதற்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டார்கள். அப்போது இங்கே வேலை பார்க்காம இருக்கிற இந்த பொருளாதார அடிமைத்தனத்துக்கு காரணமே என்னென்னா, இங்கே ஆண்களுக்கே வேலை கிடைக்கிற கஷ்டமாக இருக்குது. அப்போ அப்படிங்கும்போது தான் பெண்களுக்கும் இங்கே வேலை ஆனால் ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் வேலை கிடைக்க மாட்டேங்குது. காரணம் வேலை என்பது, தொழில் என்பது சிரமமாக இருக்கிறது. எப்படி கற்பது ஆங்கிலத்தின் ஆதிக்கத்தால் கல்வி கற்பது சிரமமாக இருக்கிறதோ, அதுபோல் தொழில் செய்வதும் ஆங்கில ஆதிக்கத்தின் காரணமாக தொழில் செய்வதும் இங்கே சிரமம். ஆங்கிலம் தெரிஞ்சிட்டா போதும், அவங்களுக்கு ஈஸியாக வேலை கிடைக்கும். ஆனால் ஆங்கிலம் தெரியாமல் வெறும் தமிழ் மட்டும்தான் தெரியும் அப்படின்னா உனக்கு வந்து கண்டிப்பாக உனக்கு கணினி அறிவு கொஞ்சம் கஷ்டம். ஆங்கிலம் தெரியாதவர்களுக்கு கண்டிப்பாக கணினி அறிவும் இருக்காது. இப்போ வந்து ஜப்பானில் உள்ள அங்கே உள்ளவங்க கணினி அறிவு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவங்க ஆங்கிலமே இருக்காது, வெறும் தாய்மொழியில் தான், ஜப்பான் மொழியில் தான் அவங்க கணினி இருக்கும், அந்த கம்ப்யூட்டரில் எல்லாமே இருக்கும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நீ கணினி அறிவு இருந்தால் தான் உனக்கு நல்ல வேலை கிடைக்கும், ஈஸியாக வேலை கிடைக்கும். அதுபோல் ஆங்கிலம் தெரிஞ்சிருக்கணும். ஆங்கிலம் தெரிஞ்சால் தான் கணினியை நீ பயன்படுத்த முடியும். கணினி ஃபுல்லாக ஆங்கிலமயமாக இருக்குது. அதனால் பெண்களுக்கு வந்து ஆண்களுக்கே இங்கே நிறைய பேருக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது. அதனால் பெண்களுக்கும் இங்கே வேலை கிடைக்க மாட்டேங்குது. பெண்கள் பின்னாடி போயிடுறாங்க. ஆண்கள் கண்டிப்பாக வேலை பார்த்தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு வேலையை பார்க்குறாங்க போராடி. அந்த வேலைக்கும் ஆபத்து இருக்குது. நிறைய வேலை இல்லாதவர்கள் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு போட்டி போடுறாங்க. அந்த இடத்த தக்க வச்சுக்கும் போது குறைந்த வருமானமாக இருந்தாலும் நான் ஒத்துக்கிறேன், எனக்கு இந்த வேலையை கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி குறைந்த வருமானத்தில் இங்கே ஏன் வந்து உழைப்பு சுரண்டப்படுகிறது? காரணம் வந்து வேலைக்கு நிறைய பேர் இருக்காங்க, வேலை வாய்ப்பு குறைவாக இருக்குது. அதனால் முதலாளிகள் தொழிலாளிகளே அச்சுறுத்துகிறார்கள், மிரட்டுகிறார்கள். நீ போய்விட்டால் எனக்கு இன்னும் நிறைய பேர் இருக்கிறார்கள் அப்படின்னு அவர் அச்சுறுத்துறாரு. இதுவே வெளிநாட்டில் நிறைய சம்பளம் ஏன் கொடுக்குறாங்க? அங்கே வேலை வந்து அதிகமாக இருக்குது, வேலையாட்கள் கம்மியாக இருக்காங்க.
அதனால் வேலையாட்கள் அங்கே வந்து முதலாளிகளுக்கு மிரட்டல் விடுக்கிறார்கள், நான் போய் விடுவேன் என்று, வேறு எங்கேயாவது போய் விடுவேன் என்று. அதனால் போயிடாதப்பா, தயவுசெய்து இங்கேயே வேலை பாரு அப்படின்னு சொல்லி நான் நிறைய சம்பளம் தரேன்றாங்க. அப்போ இங்கே பெண்கள் வந்து அடிமையாக்கப்பட்டதுக்கு என்ன காரணம்? தொழில் செய்வது கடினமாக இருக்குது, படிப்பது கடினமாக இருக்குது, இங்கே வாழ்வது கடினமாக இருக்குது. அதனால் இப்போ நிறைய பெண்கள் அந்த போட்டியில் என்னால் முடியலை, இங்கே என்னால் சர்வே பண்ண முடியல, இந்த தமிழ்நாட்டில் என்னால் சர்வே பண்ண முடியல, ஆங்கிலம் தெரிஞ்சால் தான் இங்கே என்னால் முடியும்னு சொல்கிறாங்க. அதனால் நான் என்ன பண்ணுறேன், நான் வீட்டிலே உட்காந்துக்கிறேன், இங்கே வாழ்கிறதே கஷ்டமாக இருக்குது, தொழில் செய்கிறது படிக்கிற எல்லாமே கஷ்டமாக இருக்குது. படிக்கும்போதே முடிவு பண்ணிடுறாங்க அந்த படிப்பு கஷ்டமாக இருக்குது. ஆங்கில ஆதிக்கத்தின் காரணமாக படிப்பு என்பது மிகவும் கடினமாக இருக்கிறது என்பதற்காக படிக்கும்போதே முடிவு பண்ணிடுறாங்க, பேசாமல் வீட்டிலே இருந்துக்கலாம், இந்த வாழ்க்கை வேலை பார்க்கக்கூடாது. பெண்கள் அந்த சலுகையை பயன்படுத்தி கொள்கிறார். பெண்கள் என்கிற சலுகையை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. அவங்களுக்கும் வேலை பார்க்கணுங்கிற ஆசை இருக்குது. ஆனால் இந்த மாதிரி வாழ்வதே கடினமாக இருக்குது, தொழில் செய்கிறது படிக்கிறதே கடினமாக இருக்கும்போது அப்போ பெண்கள் என்கிற சலுகையை, பெண்களுக்காக கொடுக்கப்படுகிற அந்த சலுகையை கையில் எடுத்துக்கொள்கிறார். வீட்டில் இருந்தால் பெண்கள் என்கிற போர்வையில் நாம் வீட்டில் இருந்து கொள்ளலாம், ஹவுஸ் ஒய்ஃப் என்கிற போர்வையில் நாம் வீட்டில் இருந்து கொள்ளலாம் என்று வீட்டிலே இருக்காங்க. வீட்டிலே இருக்கும்போது அவளுக்கு அந்த வீட்டிலே இருக்கக்கூடிய அந்த பெண்ணிற்கு தேவையான பொருளாதாரம் எல்லாம் அந்த பெண்ணின் கணவனின் தலையில் இறங்குகிறது. அது அவனுக்கு கோபத்தை ஏற்படுத்துகிறது. கோபத்தை ஏற்படுத்தும் போது அந்த கோபத்தை அந்த பெண் தான் காரணம், நமக்கு இந்த மாதிரி ப்ரெஷர் அதிகமாகுது, நமக்கு சுமை அதிகமாகுது, இப்போ இவளுக்கும் சேர்த்து நாம் சம்பாதிக்க வேண்டி இருக்கிறது அப்படிங்கும்போது அப்போ அவன் மேலே தான் அந்த கோபம் திரும்பும். அவளை ஒரு தண்டமாவோ அடிமையாவோ அவன் பார்க்குறான். அதனால் அவளை அடித்தாலும் அவளுக்கு வேறு வழி கிடையாது, நம்மளை விட்டால் வேறு வழி கிடையாது, சுயமாக அவளால் ஒரு முடிவு எடுக்க முடியாது, வீட்டை விட்டு பெரும்பாலும் வெளியில் போக முடியாது. வேலை பார்ப்பவர்கள் வீட்டை விட்டு வெளியில் சுதந்திரமாக போயிட்டு வருவாங்க. ஆனால் இவங்களுக்கு அந்த உரிமையும் இல்லை. அதனால் இவளுக்கு அடிமை தான், இவள் வந்து நமக்கு அடிமை தான், இவளை என்ன வேணாலும் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்க, திட்டுறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க. கடைசியில் அது கொலையில் கூடவே முடியுது. அப்போ இங்கே தாய்மொழியில் கல்வி இருந்திருந்தால் கல்வி கற்பது மிக மிக எளிதாக இருந்திருக்கும், இனிமையாக இருந்திருக்கும். எதையா சாதிக்கணுங்கிற எண்ணம் வரும். இங்கே இப்போ கடமைக்கு தொழில் பண்ணுறாங்க, அதையும் தாண்டி தான் நீங்கள் சாதிக்கணுங்கிற எண்ணம் வரணும். அப்போ இது எப்போ வரும் அப்படின்னு தெரியுமா? கல்வி என்பது உங்களுக்கு இனிமையாக இருக்கணும், தொழில் என்பது இனிமையான ஒன்றாக இருக்க வேண்டும், அது கடினமான ஒன்றாக இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன பண்ணணும்? அதுக்கு தாய்மொழியில் நீ கல்வி கொடுத்துருந்தா இங்கே ஒரு பெண்கள் வீட்டில் இருந்திருக்க மாட்டாங்க, வெளியில் போய் வேலை பார்க்கணும்னு அவங்க அது தன்னுடைய உரிமை அப்படின்னு போயிட்டு இங்கே வீட்டுக்கு வீடு பார்த்தீங்கன்னா ஒரு பெண்களாவது வீட்டில் வேலைக்கு போகாமல் இருப்பாங்க. வேலைக்கு போகிறவங்க எல்லாத்தையும் இந்த மாதிரி தடைகளெல்லாம் தாண்டி வேலைக்கு போகிறவங்க ஒரு 50% தான். அதனால் பெண்கள் வேலைக்கு போகும்போது தான் பொருளாதார அடிமைத்தனம் பெண்களிடமிருந்து விடுபடும். அவர்கள் ஆண்களுக்கு சுமையாக இருக்க மாட்டார்கள். அப்போ சுயமாக முடிவெடுக்கக்கூடிய அந்த தைரியம் பெண்களுக்கு வந்துடும். பெண்களை பார்த்தாலே ஆண்கள் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. சுயமாக வேலைக்கு போகிற பெண்களை பார்த்தாலே, வெளி இடத்துக்கு சுதந்திரமாக போயிட்டு வேலைக்கு போயிட்டு வீடு திரும்புகிற பெண்களை பார்த்தா ஆண்களுக்கு பயம் வந்துடும். ஆகா இவங்க நமக்கு, ஏன்னா அந்த இப்போ ஒரு மனைவி வந்து வேலைக்கு போகிறா அப்படின்னா, வேலைக்கு போயிட்டு வீடு திரும்புகிறா அப்படின்னா அவள் சுயமாக சம்பாதிக்கிறா, தனக்கு இணையாக சம்பாதிக்கிறா அப்படிங்கும்போதே அந்த கணவனுக்கு அந்த மனைவி மேலே ஒரு பயம் வந்துடும். பயம் வந்துடும் போது இவன் வந்து ஒழுங்காக நடந்துக்கணும். ஒழுங்காக நடந்துக்கலைன்னா அவளுக்கு வெளியில் எங்கேயாவது அன்புக்காக வந்து வெளியில் யார் கூடயா தொடர்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால என்ன பண்ணும், அது ஒழுங்காக நடந்துக்கிட்டால் தான் அது அடித்து சித்திரவதை பண்ணி மிரட்டியோ தனக்கு உண்மையாக இருக்க வைக்க முடியாது. ஏன்னா இப்போ அந்த பெண் வந்து சம்பாதிக்கிறா, வெளியில் போயிட்டு வரா. அப்படி இருக்கும்போது அந்த பெண்ணை நீ அடித்து சித்திரவதை பண்ணி தனக்கு உண்மையாக இருக்கும்படி அவளை மிரட்ட முடியாது. இப்போ வீட்டுக்குள்ளே இருந்தான்னா, வேலைக்கு போகாமல் வீட்டிலே இருந்தான்னா வேறு வழி இல்லை, நீ என்ன வேணாலும் பண்ணலாம், அவள் உன்னுடைய வன்முறையை அவள் ஏற்றுக்குவாள். ஆனால் இப்போ அவள் சுயமாக சம்பாதிக்கிற அந்த தன்னம்பிக்கையை பெற்று விட்டாள், வெளியில் 4 பேரை பார்த்து பேசுகிறாள். அப்படி இருக்கும்போது நீ அன்பாக இருந்தால் தான் உனக்கு உண்மையாக இருப்பாள். அன்பினால் மட்டும்தான் உண்மையாக இருக்க வைக்க முடியும். அடிதடினாலோ வன்முறையினாலோ தனது மனைவியை உண்மையாக வைத்து கொள்ள முடியாது. ஏனென்றால் இப்பொழுது அவள் வேலை பார்க்கிறாள். அதனால் வந்து அவள் தன்னம்பிக்கை மிகுந்தவளாக இருக்கிறாள். நமக்கு அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பொருளாதாரத்துக்காக நமக்கு அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அன்பு செலுத்தினால் மட்டும்தான் அவள் இப்பொழுது நமக்கு உண்மையாக இருப்பாள் அப்படிங்கிற அந்த பயம் ஆணுக்கு வந்துடும். அப்போ வந்து இப்போ இந்த மாதிரி வன்முறைகள் குறையும். அந்த அடிதடிங்கிற அந்த பேச்சுக்கே அங்கே போக மாட்டாங்க. அடிதடிங்கிற பேச்சுக்கு ஏன் போகிறாங்க? இந்த மாதிரி பொருளாதார அடிமைத்தனம் தான். இப்போ பெண்கள் வேலைக்கு போவாங்க, ஒரு சில அந்த வீட்லேயும் வன்முறை நடக்கும். காரணம் என்னென்னா, பெண்கள் குறைவான வருமானத்தை சம்பாதிப்பாங்க. ஒரு 3000 படிக்க முடியல, அதனால் வந்து ஒரு படிக்க முடியல அப்படிங்கும்போது இந்த ஆங்கில ஆதிக்கத்தின் காரணம் படிக்க முடியல, இருந்தாலும் அவங்க வேலைக்கு போகிறோம் அப்படிங்கிற பேருக்காக வேலைக்கு போகிறாங்க. குறைந்த சம்பளம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனாலும் அந்த கணவனின் வருமானம் தான் அந்த குடும்பத்தின் பொருளாதாரமாக ஆதாரமாக இருக்கிறது. இப்படியெல்லாம் இருக்கும்போது தான் அதனால் பெண்கள் இந்த மாதிரி இந்த தாய்மொழி வழி கல்வி இல்லாத காரணத்தினால் படிக்கிற கஷ்டம், தொழில் செய்கிற கஷ்டம். அதனால் பெண்கள் பல பேர் என்னால் தொழில் செய்ய முடியல, இங்கே வாழ்கிறதே கஷ்டமாக இருக்குது, நாங்கள் பின்வாங்கிடுறோம், வீட்டிலே உட்காந்துடுறோம்
இந்த அடிமைத்தனத்தை பயன்படுத்தி தான் ஆண்கள் பெண்கள் மீது வன்முறையில் ஈடுபடுகிறார்கள். இவள் தனக்கு அடிமை அப்படின்னு சொல்லி அப்பாவியாக தெரிகிறாள், இந்த பெண் அடிமையாக தெரிகிறாள், அதனால் அவளை என்ன வேணாலும் பண்ணலான்னு சொல்லி அடிக்கிறாங்க, திட்டுறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க, கொலை கூட பண்ணுறாங்க. அப்போ மனைவியும் சில கணவன் அப்போ இப்போ வந்து எல்லா வன்முறையும் இப்போ அடிக்கடிக்க அவங்களும் என்ன பண்ணுவாங்க, அப்போது இந்த அவமானப்படுத்துகிறான் ஆண். பொருளாதார அடிமைத்தனத்தின் காரணமாக ஆணும் தன்னிடம் அன்பாக நடந்து கொள்வதில்லை, அவமானப்படுத்துகிறான், அடிக்கிறான், உதைக்கிறான். அப்படிங்கும்போது பதிலுக்கு இவங்களும் பேசுவாங்க, திட்டுவாங்க. அன்பாக இல்லை தனது கணவன், தன்னுடைய அடிமை நிலையை காரணம் காட்டி தன்னிடம் அன்பாக இல்லாத இந்த கணவனிடம் உண்மையாக இருப்பதை விட வேறு ஏதாவது கள்ளத்தொடர்பு வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு வரும்போது அதை பயன்படுத்திக்கிறாங்க. அதனால் உண்மையாக இல்லாமல் போகிறது, உண்மையாக இருக்க முடியல இங்கே. அந்த மாதிரி இந்த ஆங்கில மொழியோட ஆதிக்கம் கல்வியிலும் தொழிலும் படிப்பு வாழ்வு எல்லாத்தையும் கடினமாக மாற்றிவிட்டது. அதனால் பொருளாதார அடிமைத்தனம் என்பது பெண்ணுக்கு ஏற்பட்டு பெண் அடிமைத்தனம் அதனால் ஊக்குவிக்கப்பட்டு பெண் மீது வன்முறையில் ஈடுபடுவதற்கு ஆண்களுக்கு அதுவே காரணமாக இருக்கிறது. பெண்கள் வந்து பெரும் சுமையாக ஆண்களுக்கு தெரிகிறார்கள். இப்படி எல்லாம் இதுதான் குடும்ப வன்முறைகளுக்கு காரணமாக இருக்குது. அப்போ தாய்மொழியில் நீங்கள் கல்வி கொடுத்தால் மட்டும்தான் கல்வி கற்பதும் தொழில் செய்வதும் எளிதாக மாறும், இந்த வாழ்க்கையை எளிதாக மாறும். பிற மொழிகளை கல்வி கற்கும்போது கல்வியை நீங்கள் மேலும் மேலும் சிக்கலுக்குள்ளாக்குகிறீர்கள், கடினமானதாக ஒன்றாக மாற்றிக்கொண்டே இருக்கிறீர்கள். அப்பொழுது இந்த வன்முறைகள் அதிகரித்து கொண்டே போகும். படிக்க முடியல, தொழில் செய்ய முடியல அப்படிங்கும்போது ஆண்கள் விரக்தியில் தங்களால் சாதிக்க முடியவில்லை என்கிற விரக்தியில் அந்த ஏமாற்றத்தை தாங்கிக் கொண்டு போதை வழியில் திரும்பி விடுவார்கள். ஏன்னா அவங்களால் இங்கே படிக்க முடியல, வேலை பார்க்க முடியல, சாதிக்க முடியல. காரணம் ஆங்கில மொழி தெரிய வேண்டியிருக்கிறது. சாதிக்க வேண்டுமென்றால் இங்கு கடினமாக போராட வேண்டியிருக்கிறது. கடினமாக அந்த ஆங்கிலம் என்கிற அந்த முள்வெளியை கடந்தால்தான் நீங்கள் சாதிக்க முடியும். அந்த உயரமான அந்த முள்வெளியை கடந்து போவதற்கு பலருக்கும் முடியலை. அப்போ பின்வாங்கிடுறாங்க. அப்போ தங்களுடைய இயலாமையும் தோல்வியும் ஒத்துக்கிட்டு அதிலிருந்து விடுபடுறதுக்காக போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறாங்க. போதை பழக்கத்துக்கு அடிமையான ஆண்கள் வீட்டிற்கு சென்றால் மனைவியோடு அந்த குடும்பத்தினரோடு சண்டையிடுகிறார்கள். குடும்பத்தில் வன்முறை அதிகரிக்கிறது, அந்த குழந்தைகளின் மனதை பாதிக்கிறது. இப்படித்தான் வந்து குடும்ப வன்முறைகளுக்கு அடிப்படையாக இந்த தாய்மொழி வழி கல்வி இல்லை என்பது தான் காரணமாக இருக்குது. அதனால் வந்து எல்லா நாட்டிலையும் எங்கே தாய்மொழியில் கல்வி கற்பிக்கப்படுகிறதோ அங்கு அன்பு ஆதிக்கம் செலுத்துகிறது. அன்பு தான் அங்கு ஆயுதமாக வருகிறது. அதனால் வந்து தாய்மொழி வழி கல்வியில் இல்லாத காரணத்தினால ஆங்கில மோகம் அதிகரிக்க இங்கே வன்முறைகள் அதிகரித்து கொண்டே சேரும். போதை பழக்கங்கள், மக்களால் சாதிக்க முடியாது, தொழில் செய்ய முடியாது, படிக்க முடியாது. அப்போ வேறு வழி இல்லை, போதை பழக்கத்துக்கு தான் அடிமையாவாங்க. போதை பழக்கம் ஆண்களுக்கு அதிகமாக இருக்கும், பெண்களுக்கும் அந்த பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். இருந்தாலும் ஆண்கள் குடும்பத்துக்கு வராங்க, குடும்பத்தில் வன்முறை அதிகரிக்கும். அப்போ குடும்ப அமைப்பு நாசமாக போயிடும். அதனால் வந்து தாய்மொழி கல்வியை நாம் வந்து கொண்டு வரணும்.